உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிச்சயம் நிறைவேறக்கூடிய ஒரு கோவில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குங்க. கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அழகுமுத்து ஐயனார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த அழகுமுத்து ஐயனாருடைய இரு பக்கத்திலும் பொற்கிளை மற்றும் பூரணி அப்படிங்கிற இரு தெய்வங்கள் காட்சியளித்து வராங்க. நீங்கள் கடலூர் மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய மக்கள்களாக இருந்தீங்கன்னா தூக்கணாம்பாக்கம் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து தென்னம்பாக்கத்திற்கு செல்வதற்கான ஒரு எளிமையான வழியை வச்சுருக்காங்க. அதே போல் நீங்கள் புதுவையிலிருந்து வரக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தீங்கன்னா ஏம்பலம் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து தென்னம்பாக்கத்திற்கு போகக்கூடிய ஒரு வழியும் அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்குள் நுழையும் போது பிரம்மாண்ட குதிரை யானை சிலைகளை நம்ம பார்க்கலாம், அதை நம்ம தரிசிக்கலாம். அந்த அழகுமுத்து ஐயனாருடைய வலது கையில் இருக்கக்கூடிய வாலில் ஏராளமான வேண்டுதல் சீட்டுகள் கட்டப்பட்டிருக்கும். அதை நீங்களே போனாலும் அந்த கோவிலில் கண் கூட பார்க்கலாம். மக்கள் தன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் ஒரு சீட்டில் எழுதி அந்த வாலில் கட்டும் பொழுது அந்த அழகுமுத்து ஐயனார் அவங்களுடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றுகிறார் அப்படின்னு நம்பப்படுது. என்ன சார் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கதை விடுறீங்க, இதெல்லாம் எப்படி சார் நம்ப முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு எவிடன்ஸாக அதற்கு சாட்சிகளாகவே அந்த கோவிலை சுற்றி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சிலைகள் வச்சுருக்காங்க. அந்த சிலைகளை வைத்தவர்களாக யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேண்டுதலுக்காக இந்த கோவிலை நாடி வந்த பக்தர்களும் மக்களும் தான். அப்படி வேண்டிக்கிட்டு போன பக்தர்கள் மக்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கப்புறம் அவங்க எதை வேண்டிக்கிட்டு போனாங்களோ அதை சிலையாக வடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய மகளோ இல்லை மகனோ போலீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா போலீஸ் உருவம் உள்ள ஒரு சிலையை அங்கே நம்ம செஞ்சு வைக்கணும். இதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னா அரசு அதிகார தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலையை, ஒரு உருவம், இளம் வயதுள்ள ஒரு உருவம் உள்ள அந்த சிலையை நம்ம அங்கே வடித்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா ஏரோப்ளைன் அது போல் ஒரு சிலையை அங்கே வடித்து வைக்கலாம். உங்களுடைய பிறந்த குழந்தைகள் இன்னும் நடக்காமல் இருக்குது, பேசாமல் இருக்குது, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்குன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அந்த சீட்டில் கொடுத்து உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த குழந்தை நடக்கிற மாதிரியாகவும் தவழற மாதிரியாகவும் ஒரு சிலையை நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக அங்கே வைக்கணும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள்கள் வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேறதுக்கு அப்புறம் அதற்கு சாட்சிகளாக எவிடன்ஸாக தான் அதை சுற்றி உள்ள பொம்மைகள் இருக்கும். நீங்கள் அந்த கோவிலுக்கு போகும்பொழுது அந்த பொம்மைகளை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன் அப்படின்னா அந்த சிலைகள் வச்ச எல்லாருமே தன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறின ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்க. நிறைய மக்கள் நிறைய கோவிலுக்கு போகிறாங்க, ஆனால் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு போகிற மக்களுடைய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீருது அப்படிங்கிறதுக்கு சாட்சியாகவும் எவிடன்ஸாகவும் தான் அந்த கோவிலை சுற்றி உள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பொம்மைகள் கூட நம்ம சொல்லலாம் அது இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கும் உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த அழகுமுத்து ஐயனார் கோவில் ஒரு தீர்வாக கூட அமையலாம். நன்றி.